ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 453வது பக்கம், 16வது வசனம். போதுமானது. கர்த்தர் எலிசாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அதற்கு முன்பாக நடைபெறுகிறதான சம்பவம் என்ன என்றால் 15வது வசனம் போதுமானது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அதற்கு முன்பாக எலியா என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாரு? அதுக்கு முன்பாக வசனத்தை பார்ப்போம். 13வது வசனம். அப்பொழுது எலியா, போதும், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன்னுடைய வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. அந்த அம்மாவுடைய வார்த்தை என்ன? சாப்பிட்டு என்ன பண்ண போறோம்? எலியா அதை தான் சொல்றாரு. நீ சாகரத்துக்கு முன்பாக அந்த இருக்கிற கொஞ்சம் மாவை, கொஞ்சம் எண்ணெயை பயன்படுத்தி அந்த அப்பத்தை செய். உன்னுடைய வார்த்தை, நீ என்ன சொன்ன? நாங்க சாப்பிட்டு சாக போறோம், சாப்பிட்டு சாக போகிறோம். அப்போ கர்த்தருடைய ஊழியனிடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து சொல்லுகிற போது, தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறவர்கள், தங்களுடைய தேவைகளை குறித்து சொல்லுகிறவர்கள், இதற்காக எங்களுக்கு ஜெபியுங்கள் என்று சொல்லணும். இந்த பிரச்சனையினால நான் சீக்கிரமா சாக போறேன் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லணும் அப்படின்னா, போய் சீக்கிரமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடாது. ஆனா எலியா சொன்னார். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாக இருந்தவர். அவர் ராஜாவை பார்க்கிற போது ராஜாவை குறித்து அவருக்கு பயம் இல்லை. ராஜா அவரை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர் நீர்தானே. ஆனால் எலியா அந்த ராஜாவை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நான் அல்ல, நீதான், நீயும் உன்னுடைய மனைவியும் தான் இஸ்ரவேலர்களை கலங்க பண்ணுகிறீர்கள். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லுகிறார், நீ உன்னுடைய வார்த்தையின்படியே போய் செய். இப்போ அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நான் இதை செலவழித்து அதை செய்து சாப்பிட்டு சாவ போறேன் அப்படின்னா, நீ சாகத்துக்கு முன்னால் என்ன பண்ண? எனக்கு முதல்ல ஒன்று கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு சாகு அப்படிங்கிறாரு. ஆனா அந்த தாயார், அந்த விதவை ஸ்திரீ, எலியா அவர்கள் சொன்னதான வார்த்தையின்படியே செய்தார்கள். முதலாவது ஒரு அப்பத்தை சுட்டு அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய வார்த்தையின்படியே செய், நீ சாவதற்கு ஆயத்தமாக. இப்போ அவர்கள், நான் செத்தாலும் பரவாயில்ல, வந்திருக்கிறதான இந்த மனுஷனுக்கு நான் ஒரு அப்பத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த எலியாவிற்காக முதலாவது அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எலியா சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படியே உனக்கு ஆசீர்வாதங்கள் வரும். என் தேவனாகிய கர்த்தர் என்னை கொண்டு சொல்லுகிற வார்த்தையின்படியே உன்னுடைய பானையிலே மாவு குறைந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால், கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறதான மக்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீயும் மகனும் மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பத்தார் யாவரும் அந்த பஞ்ச காலம் முழுவதுமாக அந்த அப்பத்தை சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன காரணம் அப்படின்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கிறது, அதை கொண்டு நான் சாப்பிட்டு சாக போறேன், நீ சாகுவதற்கு முன்பாக ஆண்டவருக்காக கொஞ்சம் கொடு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்குள் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி மழைதான் நால்வரை உழைத்திடுவோம். கர்த்தருக்காக முதலாவது என்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, நான் அதில் இருந்து கர்த்தருக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்காக நம்முடைய கரத்தை நீட்டினால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லவர். எப்படி செய்வார்? எப்படி வேண்டுமானாலும் செய்வார். அல்லேலூயா. எலியா தேசத்திலே மழையை தடை பண்ணுகிறவர். அவர் சொல்றாரு, நான் மறுபடியும் சொன்னாதான் தேசத்துல மழை வரும். அப்ப ஆண்டவர் கூட என்ன பண்ண முடியாது? அவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே வந்து மழையை அனுப்புகிறேன் என்றாலும் மழை பெய்யாது. ஏன்னா அவருடைய தாசனாகிய நான் அவர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே நான் கட்டளையிடுகிறேன், தேசமே நீ மழையை காண்பதில்லை. தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை, அந்த உறுதியான அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கையிடுகிறதான வார்த்தைகள் அது கனமுள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நாம சொல்றோம், இந்த பிரச்சனையில நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் உயிரோடு இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, எலியா அங்க இருந்தா நீ இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரம் செத்துப்போ அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை அந்த நேரத்திலே அவர்களுடைய தியாகத்தை கண்கூட பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த எலியாவினுடைய வார்த்தையின்படியே அந்த தேசத்திலே மழை பெய்கிற வரைக்கும் அவர்களுக்கு அப்பமும் எண்ணெயும் குறைந்து போகாமல் இருந்து அவர்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த நாட்கள் முடிவதற்கு முன்பாக என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், 17வது வசனம், இவைகள் நடந்த பிறகு அந்த பஞ்ச காலம் முடியவே இல்லை. அதற்கு முன்பாகவே அந்த ஸ்திரீனுடைய மகன் வியாதியில் விழுந்து அவன் உயிர் போகிற வரைக்கும் அந்த வியாதி இருந்து கொண்டே இருந்து அதனாலே அந்த மனுஷன், அந்த பிள்ளை செத்து போறான். இப்போ அந்த ஸ்திரீக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இந்த எலியா என்கிறதான தாசனை என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த எலியா மூலமாக எனக்கும் என்னுடைய மகனுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இந்த தேவ மனுஷனையும் நான் வீட்டிலே வைத்து போஷித்தேன். இப்ப எனக்கு நஷ்டம் வந்து விட்டது. எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டியதான என்னுடைய ஒரே மகனும் இறந்து விட்டானே என்று அவர்கள் அங்கலாய்க்கிற போது எலியா தேவனாகிய கர்த்தரிடத்திலே பார்த்து சொல்லுகிறார். 20வது வசனம், போதும் போதும்,
இப்போ எலியா கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த எலியாவே, என் மகனை சாக பண்ணுவோமா நீ என்னிடத்தில் வந்தீர். அந்த அம்மா கேட்குறாங்க, 18வது வசனத்தில் வாசிக்க வேண்டாம், எலியாவின் இடத்துல வந்து கேட்குறாங்க, எலியா என்கிறதான தேவனுடைய மனுஷனே, என்னுடைய மகனை சாக பண்ணுவதற்கா நீர் என்னுடைய வீட்டிற்கு வரும்போது இந்த அம்மா என்ன சொன்னாங்க, நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோம். இப்போ அதே ஸ்திரீ இப்பொழுது சாப்பாட்டு பிரச்சனை இல்லை, சாப்பாட்டு பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது, அவர்களுடைய நடத்தை எப்படி இருந்தது தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த குழந்தையை தொட்ட பிறகு அவங்க சொல்றாங்க, என்னுடைய குமாரனை சாக பண்ணவா என்னிடத்தில் வந்தீர். இப்போ எலியா பார்க்கிறார், ஆண்டவரே, அந்த அம்மா முதல்லயே சொன்னாங்க நாங்க சாக போறோன்னு சொல்லி, நீர் எனக்கு வேற ஏதாவது இடத்தை காட்டி இருக்கலாம், அல்லது அந்த கேரித் ஆற்றாண்டையிலே நான் உட்கார்ந்து இருந்தது போல எனக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து அனுப்பினீரே, அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் கொடுத்து அனுப்பியிருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. அந்த அம்மா என்னை பார்த்து கேட்கிறாங்களே, என் பிள்ளையை சாக பண்ணுவதற்கா என்னிடத்தில் வந்தீர் என்று. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக நாட்களிலே சில சம்பவங்கள் அவர்கள் ஜீவனை இழப்பதை போன்ற ஒரு சூழ்நிலை வரும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதான நாம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான சில பிரச்சனைகள், சில பாடுகள் நம்மை மரணத்திற்குள்ளாக நடத்துவதை போன்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்பொழுது கூட நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அந்த எலியாவின் இடத்துல போய் கேட்கிறாங்க. இப்ப எலியா தேவனிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் தான் இந்த வீட்டுக்கு என்னை அனுப்பினீர். இந்த அம்மா யார் என்று எனக்கு தெரியாது, இவர்கள் குடும்பம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, சாரிபாத் என்கிற ஒரு ஊர் இருக்கின்றது கூட எனக்கு தெரியாது. நீர் தான் எனக்கு ஊர் பெயரையும் இந்த ஸ்திரீயையும் அவர்கள் கணவனை இழந்தவர்கள் என்பதையும் எனக்கு சொல்லி அந்த வீட்டிற்கு நீர் அனுப்பினீரே. நான் வந்த வீட்டில் இப்ப 2 வருஷமா நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவர்களுக்கு ஒரு இழப்பு வந்திருக்கிறதே, என்னை அதற்காகவா இங்கே அனுப்பினீர்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியர்கள், இப்ப நாம கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டிற்கு வருகிறோம் என்றால் அவர்களுக்கு இழப்பை, நஷ்டத்தை, துக்கத்தை கொடுப்பதற்காக அல்ல, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஒரு வீட்டிற்கு ஒரு ஊழியர் போனால் அவருடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு மேன்மையை கொடுக்கணும், அவர்களுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு மாறாக ஒரு ஊழியர் செயல்பட்டார் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் சொன்னேன், ஒரு அம்மா ஒரு கேவலப்படுத்தின போது நான் சபித்து விடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. ஆண்டவர் சபிப்பதற்காக அல்ல, ஆசீர்வாதம் பண்ணுவதற்காகவே நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய கணவனிடத்தில் சொன்ன, உங்க மனைவி செஞ்ச காரியத்தின் நிமித்தம் நான் ரொம்ப துக்கப்பட்டேன், இயேசு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் சொல்லி இருக்கிறார், நான் சபித்தால் அந்த சாபம் நிறைவேறும், அதற்காக ஆண்டவர் எங்களை நிற்க வைக்கவில்லை, நாங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி நான் அவருக்கு சொன்னேன். அவர் 2 கையெடுத்து கும்பிட்டு, என் மனைவி செய்த தவறுக்காக என்னை மன்னிச்சிடுங்க, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு விட்டு சென்றார். அல்லேலூயா. இப்போ நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் தான் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும். ஆண்டவர் இந்த எலியாவை பார்த்து அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார். அனுப்பப்பட்ட இடத்திலே நடைபெறுகிறதான துக்கங்கள் வருகிறது. யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தாசனை தெரிந்து கொள்ளுகிறார். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு விரோதமாக
பாவம் செய்து அவரை ஏமாற்றிய பிறகு ஓடி போகிற போது தேவனாகிய கர்த்தர் அவர் படுத்திருக்கிற ஒரு பூமியிலே அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அது தேவனுடைய ஸ்தலம் என்பதை இந்த யாக்கோபு அறிந்து அவர் கண் விழித்து பார்த்தபோது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லி ஒரு கல்லை நிறுத்தி, ஆண்டவரே நான் ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி வருவேன் என்றால், இந்த ஸ்தலம் நான் நட்டு வைத்த இந்த கல் இருக்கிற இடம் உமக்கு பலிபீடமாக மாறும் என்று பொருத்தனையோடு கூட போனார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாயின் வார்த்தைகளை கனப்படுத்தினார். அல்லேலூயா. 20 வருஷம் போயிட்டு அந்த கல்தேயர் தேசம் அவர்கள் இருந்த பகுதி, தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு இருந்தது கானான் தேசம். அவர் அந்த ரெபெக்காலை பெண் பார்க்க போகிற இடமானது எந்த இடம்? ரெபெக்காலுடைய பெற்றோர் வீடு எங்க அப்படின்னா கல்தேயர் தேசம், பாபிலோன் தேசம். அங்கதான் இவருக்கு லேயாள் ராகேல் என்கிறதான மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த பாபிலோன் தேசமாகிய கல்தேயர் தேசத்திலே போய் அங்கே 20 வருடங்கள் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட வருகிறார். என்ன காரணம் என்றால், அவர் எழுந்து இது தேவனுடைய வீடு என்று சொல்லி அந்த இடத்திலே நின்று, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வாதத்தோடு கூட திரும்பி வர பண்ணுகிற போது இந்த ஸ்தலம் உமக்கு வீடாக மாறும், இந்த கல் நட்டு வைத்த இடம் உமக்கு பலிபீடமாகும் என்று சொல்லி அவர் கடந்து போனதை தேவனாகிய கர்த்தர் அதை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மை எங்கே கொண்டு போனாலும், ஆண்டவரே நீர் என்னை கொண்டு போகிற இடத்திலே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் திரும்பி வருகிற போது, நான் எங்கே போனாலும் நான் திரும்பி வருகிற போது இந்த இடத்திலே நான் உமக்கு பலி செலுத்துவேன், இந்த இடத்திலே நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட புறப்பட்டு போகிற போது தேவனாகிய கர்த்தர் அந்த பொருத்தனைகளை நாம சொல்லுகிறதான வார்த்தைகளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீனுடைய மகன் ஏன் மரித்தான் என்றால், அந்த அம்மா சொன்னதான வார்த்தையின்படியே தான். எலியா சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தையின்படியே செய். அவர்களுடைய வார்த்தையின்படியே அந்த மகனுக்கு ஏற்பட்டது. ஆனால் எலியா கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிறார், ஆண்டவரே நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவின் மகனை சாக பண்ணினீரே, எனக்கும் துக்கம். அந்த வீட்டிலே நான் தங்கி இருக்கிறேன், இவ்வளவு நாட்களாக சாப்பிட்டு இருக்கிறேன். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வீட்டிற்கு, இது தேவனுடைய வீடு, இந்த தேவனுடைய வீட்டிற்கு வருகிறதான நாம் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக, நன்மைகளை சுதந்தரிப்பதற்காகத்தான் நாம் வருகிறோம். அல்லேலூயா. இந்த இடத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நடைபெறக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். இப்போ அந்த பிள்ளைக்காக எலியா என்ன செய்றார் அப்படின்னா, அந்த பிள்ளையின் மேல் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். இப்போ அந்த ஸ்திரீனுடைய துக்கத்தை தன்னுடைய துக்கமாக எடுத்துக்கொண்டு எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஜனம் ஊழியர்களிடத்தில் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய பாடுகளை சொன்னால் அதை ஊழியர்கள் காது கொடுத்து கேட்டு அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவை அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் அந்த வாதைகளை சொல்லுகிறதான ஊழியன் மேல் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அதிக கேடு உண்டாக்கப்படுவோம் என்று பயந்து ஊழியர்கள் ஆகாதிருங்கள். அப்போ ஊழியர்களுக்கு என்று சில கடமைகள் உண்டு.
வருகிற ஜனங்களிடத்திலே அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்காக ஆறுதலாக அவர்களுக்கு பேசி தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறதான ஊழியர்கள் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்ய கடவர்கள். அந்த ஊழியனால் அவர்களுடைய பிரச்சனையை மாற்ற முடியாது, அவர்களுடைய தேவைகளை ஊழியனால் சந்திக்க முடியாது. அதை சந்திக்கிறவர் ஒருவர் உண்டு. அவரிடத்திலே கொண்டு போய் அதை சேர்க்கிற ஒரு மனுஷனாக, ஒரு தூதனாக ஊழியர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கலங்காதே, திகையாதே, அன்பின் கரம் உன்னை வழி நடத்தும். சோர்ந்திடாதே, துயர் கொள்ளாதே, அன்பின் குரல் உன்னை ஆறுதல் செய்யும். கலங்காதே, திகையாதே, அன்பின் கரம் உன்னை வழி நடத்தும். சோர்ந்திடாதே, துயர் கொள்ளாதே, அன்பின் குரல் உன்னை ஆறுதல் செய்யும். மலைகள் விலகி பயந்தாலும், பர்வதங்கள் துயர்ந்து போனாலும், மலைகள் விலகி அழுந்தாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், உடன்படிக்கையின் தேவன் உனக்கு உண்டு. மனதுருகும் கர்த்தர் அவர் அல்லவோ. உடன்படிக்கையின் தேவன் உனக்கல்லவோ. மனதுருகும் கர்த்தர் அவர் அல்லவோ. கலங்காதே, திகையாதே, அன்பின் கரம் உன்னை வழி நடத்தும். சோர்ந்திடாதே, துயர் கொள்ளாதே, அன்பின் குரல் உன்னை ஆறுதல் செய்யும். அல்லேலூயா. ஆறுதல் கொடுக்கிறவர் ஒருவர் உண்டுங்க, நம் தேவனாகிய கர்த்தர். அந்த இடம் இந்த பலிபீடம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கதறுகிற போது தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய கண்களில் இருந்து வழிகிறதான கண்ணீரை காண்கிறார், அதை கூட சேர்த்து வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பலமுறை சொல்றது உண்டு, வேதத்தில் வாசிக்கிறோம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தலை சீவுகிற போது 10 முடி விழுந்தால் ஆண்டவர் ஜார்ஜ் தலையிலிருந்து 10 முடி கீழே விழுந்துச்சு, மீதி இவ்வளவு இருக்குன்று எழுதி வைக்கிறார், கணக்கெடுத்து வைத்திருக்கிறார். ஒரு கேவலமாக எண்ணப்படுகிறதான ஒரு முடியை ஆண்டவர் கணக்கெடுத்து எண்ணி வைத்திருக்கிறார் என்றால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதான எண்ணங்களை அவர் நமக்காக கனப்படுத்தி ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவே ஒருவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் தாங்க. அல்லேலூயா. பிரச்சனை வரும், எல்லாருக்கும் போராட்டங்கள் வரும். எலியாவுக்கு வந்திருக்க, எலியா எவ்வளவு பெரிய வல்லமுடைய ஊழியர், அவருக்கு வந்து விட்டது. என் வீட்டில் வந்து சாப்பிட்டு என் பிள்ளைய சாக பண்ணுவதற்கா என்னோட வீட்டுக்கு வந்தீங்க? ஆண்டவரே, எனக்கு தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கம் வந்தது. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து உம்முடைய காணிக்கைகளை போட்ட அந்த ஸ்திரீயினுடைய அந்த சகோதரனுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக தான் இந்த புல்பிட்ல நிற்கிறவர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர்களுடைய ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிப்பார், கேட்பார் என்றால் அதற்கு பாத்திரவான்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைக்காக இந்த எலியா என்ன பண்றாருன்னா, 3 தரம் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ண வேண்டும் என்று அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை, அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது கர்த்தர்
விண்ணப்பத்தை கேட்பார் அப்படின்னா எலியாவை போல மாற முடியுமா? முடியாது. அவரை போல ஒருவராலும் முடியாது. உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எலியா. இன்னொருவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லறையை கண்டுபிடிக்க முடியல. அடக்கம் பண்ணப்பட்டாரா அல்லது தேவன் எடுத்துக்கொண்டாரா என்று தெரியாது. ஆனால் 2 பேருமே மறுரூப மலையிலே ஆண்டவராகிய இயேசுவை காணும்படியாக இறங்கி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன அப்படின்னா, கர்த்தரை மகிமைப்படுத்தின, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததான அந்த 2 உன்னதமான தாசர்களை தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து ஆலோசிப்பதற்காக ஆண்டவர் எப்போதும் தூதர்களை அனுப்பி சொல்லுகிறவர் அன்றைக்கு அந்த 2 தாசர்களை அனுப்பினார் என்றால் அவர்கள் எவ்வளவு மேன்மையாக கர்த்தருக்கு முன்பாக இருந்தார்கள். அல்லேலூயா. நாம் அப்படி மாற முடியுமானா முடியாது. ஆனாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் நாம் கர்த்தருக்கு கொஞ்சமாகிலும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்கிற போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் அந்த எலியாவினுடைய சத்தத்தை கேட்டார், அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போது அந்த ஸ்திரியை கூப்பிட்டு வீட்டில் அந்த மகனை கொடுத்தார். பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். 23வது. அப்போ 24வது வசனம், அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன்தான் என்று அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால சொன்னாங்க, என் பிள்ளையை சாக பண்ணுவதற்காகவா என் வீட்டிற்கு வந்த என்று சொன்னவர்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்றாங்க, நீர் உண்மையிலேயே தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக இருக்கிறதான மக்களுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு முன்பாக முதலில் அவர்களுக்கு ஏளனமாக தெரிந்தாலும், குற்றவாளியை போல இருந்தாலும், அவர்களுக்காக ஜெபித்து நாம் அந்த ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிற போது அதே மக்கள் வந்து சொல்லணும், நீங்க எங்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஊழியரிடத்திலையும் சொல்லணும். அல்லேலூயா. இந்த காரியத்திற்காக ஜெபித்தோம், இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் என்று வந்து சொல்லுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்ன டைம் ஆச்சு, முடிச்சிடுறேன். சூனேமியா ஸ்திரீனிடத்துல எலிசா வருகிறார். அந்த ஸ்திரீ தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார்கள், நம்மிடத்தில் வந்து போகிறதான இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று அறிவேன். இவருக்கு நாம் மேல் வீட்டில் ஒரு அறையை கட்டுவோம், டேபிள் போடுவோம், கட்டில் போடுவோம், மேஜை போடுவோம், குத்து விளக்கப்ப எல்லாமே சொன்னாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க. அப்போ எலிசா கேயாசியை பார்த்து சொல்கிறார், இப்படி நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற இந்த பெண்ணுக்கு ஏதாயிலும் செய்யணுமே அப்படிங்கிற போது அவர்களுக்கு குழந்தை இல்லை என்கிற வார்த்தை சொல்லப்படுகிற போது, அப்போ எலிசா அந்த ஸ்திரீயினிடத்திலே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி அந்த ஸ்திரீக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்றாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அபத்தமாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய வார்த்தையின்படியே அந்த ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை வளர்கிறது. எலிசா தன்னுடைய ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை தலைவலி என்று மரித்து போனான். இப்போ அந்த ஸ்திரீ எலிசாவினிடத்திலே அந்த கட்டில் மேல அந்த பிள்ளையை படுக்க வைத்து விட்டு எலிசாவினிடத்துல வர்றாங்க. எலிசாவினிடத்துல வந்து தன்னுடைய பிள்ளைக்காக பேசுகிறப்ப அது நடக்கிற காரியங்கள்லாம், அந்த கேயாசி போறாரு, அவர் அந்த கோலை கொண்டு போய் வைக்கிறாரு, குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகலை. இப்போ எலிசா அந்த ஒரு அறைக்கு வர்றாரு. எலியா பிள்ளையின் மேல் எத்தனை முறை படுத்தார்? 3 முறை. 3 முறை. இப்போ தேவனாகிய கர்த்தர் எலிசாவுக்கு கொடுத்த வல்லமை வரம் எத்தனை முறை? எப்படி?
2 முறை, அதாவது 2 மடங்கு. எலியாவின் வல்லமை எனக்கு 2 மடங்கு தேவை அப்படின்ற கேட்கிற போது, எலியா நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது போது நீ என்னை பார்த்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவருடைய சால்வை விழுந்தது. உடனே அந்த வல்லமையை நிரூபித்தார். ஆண்டவருடைய பிள்ளை என்பதை ஜனங்களுக்கு காட்டினார். இப்போ இந்த எலிசா ஆண்டவருடைய வல்லமை 2 முறை, அவருடைய அபிஷேகம் அந்த 2 முறை இருப்பதினால் இப்போ அவரை காட்டில இவர் பெரிய காரியம் செய்யணும் இல்லையா? இப்போ எலிசா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கட்டினின் மேல் படுத்திருக்கிற அந்த பிள்ளையின் மேல் 2 முறை படுத்தார். எலியா இப்பதான் சொன்ன, எலியா 3 முறை படுத்தார். எலிசா 2 முறை தான் படுத்தார். குழந்தை தும்மி எழுந்து உட்கார்ந்தது. தன்னுடைய தாயிடத்துல பிள்ளையை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா நீங்க அதை விட வல்லமையாய் மாறணும். அல்லேலூயா. என்ன அப்படின்னா, எலியா 3 முறை படுத்தார், எலிசா 2 முறை படுத்தார். உங்களுக்கு ஏகாதிலும் பிரச்சனை என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரே ஒரு முறை விழுந்து கிடந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விழுந்து இருக்கிறோம், என் பிரச்சனைக்கு மேலாக நான் படுத்து இருக்கிறேன், எந்த பிரச்சனை எனக்கு மேலாக வரக்கூடாது, நான் அதற்கு மேலாக இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் எலியாவுக்கு 3 முறை, எலிசாவுக்கு 2 முறை, எங்களுக்கு ஒரே முறை போதும் அப்பா, என் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கிற போது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி எதற்காக அப்படின்னு சொன்னா, எலியா சொன்ன வார்த்தை, உன்னுடைய வார்த்தையின்படியே போய் செய். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கென்று வைத்திருக்கிறார். அப்போ நாம கர்த்தருடைய பிள்ளைகள் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது, பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற போது, அந்த பிள்ளைகள் மேல் கைகளை வைத்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நம்ம சொல்லுகிற வேலையை பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க. உடனே நான் கடைக்கு போனா, நான் கடைக்கெல்லாம் போக முடியாது, விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனா, இதெல்லாம் எங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் எங்க உருப்பட சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணு, எப்படி வாழப்போகுது? நாம் என்னமோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்ட மாதிரி அதெல்லாம் எங்கே வாழப்போகுது அப்படின்னு நாம் சொல்கிறோம். சொல்லக்கூடாது. வாயின் வார்த்தையின்படியே நடக்கும். எலியா சொன்ன உன் வார்த்தையின்படியே நடக்கட்டும், அப்படியே போய் செய். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் கணவனை ஆசீர்வதிங்க. கணவன் சண்டை போட்டுட்டு வெளியே போனால் அது போய் நல்ல மாதிரி வராது அப்படின்னீங்களாம், வரமாட்டார். சொல்லாதீங்க. அவர் போய் நல்ல மாதிரி வரணும் ஆண்டவரே, மறுபடியும் என்ன அடிக்கணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணி பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் சாபமிட்டால் சாபம் நடைபெறும், நீங்கள் ஆசீர்வதித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமுமாய் உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும், உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். எலியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை, அவர் தான் சொன்னார் உன் வார்த்தையின்படியே செய் என்று. அதே எலியா, ஆண்டவரே அன்னைக்கு நான் சொல்லிட்டேன், இன்றைக்கு என்னுடைய விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்க வேண்டும், அந்த மகனுக்கு ஜீவனை தாங்க ஆண்டவரே என்று கேட்கிற போது கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அதே போல நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, எதிலெல்லாம் நஷ்டத்தை அனுபவித்தீர்களோ, எதிலெல்லாம் துக்கத்தை அனுபவித்தீர்களோ, ஆண்டவரே இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க என்று கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.